இன்னைக்கான சனிக்கிழமை எபிசோடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து ஆவரேஜ் தான், 50-50. எஃப்ஜேவை கேட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கேட்க வேண்டிய விஷயத்த அவர் வந்து இன்னும் கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதையும் கேட்டிருந்தார் அப்படின்னா நிஜமாவே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட் முழுக்க முழுக்க பார்வதிக்கான ஒரு எபிசோட் தான். பார்வதியை ஹைப் பண்ணுறதுக்கும் பார்வதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு எபிசோடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்வதிக்கு நடந்த விஷயங்கள் மட்டுமே அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு. எஃப்ஜே அண்டு பார்வதி இவங்களுக்குள்ள நடந்த விஷயத்த மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவர் பெருசாக பேசியிருக்கார். முதல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா எடுத்த உடனே இப்போ சேனல் சைடு வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. எஃப்ஜே மற்றும் வியானா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சேதுபதி வந்து காட்டினது முழுக்க முழுக்க அவங்க பேசிக்கிட்ட அந்த கண்டென்ட் தான். அதில் வந்து வியானா வந்து கேட்குறாங்க, ஆதிரைக்கிட்டே நீ வந்து இப்படி தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிரைக்கிட்ட இந்த மாதிரி நீ பேசி பழகிட்டு இருக்கும்போது நீ அவாய்ட் பண்ணல ஆதிரையை அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கிளியராக ஆதிரைக்கிட்ட முதல் வாரத்திலே சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வந்து வெளியில் வேணாம், எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அவனுக்கு லிட்ரலாக வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதை அவனே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் கனிக்கிட்ட. அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ நான் முன்னாடியே அவங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். எப்போ சொல்கிறான்? முதல் வாரத்திலே சொல்லிட்டாராம்மா. முதல் வாரத்துக்கு பிறகு தான் ஆதிரியை கட்டி பிடிச்சது, முத்தம் கொடுத்தது, ஆதிரியை கண்ணத்தை பிடிச்சி கிள்னது, இது எல்லாமே அதன் பின்னாடி பண்ண விஷயம். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சோஃபாவில் படுத்துக்கிட்டு பேசினது எல்லாமே முதல் வார கான்வர்சேஷன் கிடையாது. ஸோ வியானா கிட்ட சொல்கிறது அம்புட்டும் போய். அப்புறமா வியானா என்ன கேட்குதுன்னா, அப்போ என்கிட்ட மட்டும் ஏன் சொல்ல மாட்டேற, என்கிட்ட மட்டும் ஏன் வந்து இப்படி பழகிற அப்படின்னு கேட்டால், அதுக்கு உடனே அவன் வந்து எப்படி பேசுகிறான்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தெரியலை வியானா, சத்தியமாக தெரியல வியானா. அப்படியே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த சொல்வதெல்லாம் உண்மையில் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், அப்படி பேசுகிறாங்க அவன். ஸோ அப்பயும் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தலையை தடவிட்டு நேராக கன்னத்துக்கு போயிட்டான். கன்னத்தை பிடிச்சி கிள்றான். வியானா ஒரு மாதிரி ஒரு லுக் விடுது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுதுன்னா, என் வீட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுது. அவன் கன்னத்தை பிடிச்சி கிள்ன பிறகு மேடம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மற்றவங்களாம் கட்டி பிடிக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே ஃபீல் ஆகலை, ஆனால் நீ ஹக் பண்ணும்போது மட்டும் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது உள்ள. என்ன மூடாகுதா? இல்லை ஓப்பனாகவே கேட்குறேன், மூடாகுதா? புரியலையே. என்னமோ ஃபீல் ஆகுதுன்னா, கனிக்கிட்ட என்ன சொல்கிற, நான் அவனை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், அவன் கட்டி பிடிக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறேன். அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா விலகி போகணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த எபிசோடுக்கு முன்னாடி சனிக்கிழமை காலையில் நடக்கிற விஷயங்களில் இவர் வியானா மடியில் விக்கல்ஸும் கனியுடைய மடியில் எஃப்ஜேவும் படுத்துக்கிட்டு ஒருத்தர் வெறுப்பேற்றுறாங்களாமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வியானா ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா கனிக்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கனி கேட்குறாங்க, உனக்கு வந்து வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களே அவங்க வாயால் ஒரு விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லலை, மொத்தமாக எஃப்ஜேவுக்கு வெளியில் ஆள் இருக்குது. இப்போ ஆதிரியை நம்ம வெளியில் அனுப்பிச்சோம்ல, எஃப்ஜே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆதிரி எதுக்காக நம்ம வெளியில் அனுப்பிச்சோம்? வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இங்கே இன்னொரு பையன் கூட சேர்ந்து இந்த மாதிரி கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய துரோகி, எவ்வளோ பெரிய ஆம்பளை பொறுக்கி நீ வெளியில் போன்னு நம்ம அனுப்பிச்சோம். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆதிரியை விட மிகப்பெரிய பொம்பளை பொறுக்கி ஒருத்தன் இருக்கான். ஆதிரியாச்சும் வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்டு, இங்கே பாய் ஃப்ரெண்டு. எஃப்ஜே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஆதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. ஆதிரி போன பிறகு இப்போ வியானா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. நாளைக்கு வியானா இல்லைனா யார்கிட்ட போவார்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதிரியை விடவும் மோசமானவன் இவன் தான். 1 நம்பர் அக்யூஸ்டு எஃப்ஜே தான். இப்போ இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம்? எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே இவனை வச்சுக்க போகிறோம்? முழுசாக போட்டு உடைச்சாங்க. அவங்க கடி கேட்குறாங்க, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, உனக்கு ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறீங்க, இது வெளியில் தப்பாக போனால் உனக்கு ஓகேவான்னு கேட்டால், ஐ எம் வெரி கிளியர் அபவுட் திஸ். என்னடா கிளியர் அபவுட் திஸ்னா, ஆதிரிக்கிட்டேயும் அவன் சொல்லிட்டானாமா, வியானாக்கிட்டேயும் அவன் சொல்லிட்டானாமா. இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த விதமான லவ் கிவ்லாம் எதுவும் கிடையாது,
அப்போ இவங்க கேட்குறாங்க, அப்போ நாங்கள் கிண்டல் பண்ணுறோமே, அப்போ நீங்கள் எதுவுமே மறுத்து பேசலையே, கரெக்டான கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் விக்கல்ஸ் எல்லாம் வந்து உங்களை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறோம், நீங்கள் எதுவுமே பேசலை, அப்போ அது ஏன் அதை நீங்கள் ஏன் அதை தடுக்க மாட்டீங்க? அப்போ நாங்கள் கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால், ஏன் எனக்கு ஓகே தான், இதனால வெளியில் உனக்கு வந்து கெட்ட பேர் வந்தாலும் உனக்கு ஓகேவா, நீ சமாளிச்சுப்பியான்னு கேட்டால் நான் சமாளிச்சுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்பட்டமான பொறுக்கித்தனம், இது அப்பட்டமான பொறுக்கித்தனம். லவ் இல்லை, ஆனால் நான் இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு கூட நெருங்கி பழகுவேன். ஒரு பொண்ணை தொடர்றதுக்கான உரிமை உனக்கு அந்த பொண்ணு கொடுத்துருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன? எந்த பொண்ணும் இன்னொரு பையனை வந்து ஈஸியாக தன்னை டச் பண்ண விட்டுற மாட்டாங்க. அந்த பொண்ணு உனக்கு அந்த ஃப்ரீடமை கொடுத்துருக்குன்னா அது நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? எங்களை ஏமாத்துறதா, ஆடியன்ஸ் ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட்லேயே விஜய் சேதுபதி பல இடங்களில் வியானாமையும் வச்சு செய்கிறாப்புல, எஃப்ஜியுமே வச்சு செய்கிறாப்புல. நீ தலைவராக இருந்து ஒரு மயிரும் பிடுங்கலை, நீ அந்த வார்டன் அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்தும் ஒன்றும் பிடுங்கலை, நீ பண்ணது பூராவும் வியானா பின்னாடி சுற்றுனது மட்டும்தான் அப்படிங்கிறத போட்டு போலன்னு பொழந்துருக்கிறார். அண்ட் இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலாக வந்து அவன் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்கான். உடனே பல பேர் சாண்ட்ரா மேலே ஆல்ரெடி வன்மம் இருக்குது எல்லாருக்கும். உடனே சாண்ட்ரா கிட்ட அவன் சொல்லிட்டான், ப்ரோமோ பார்த்துட்டு கதற ஆட்கள் இருக்காங்களே, சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டான், சாண்ட்ரா ஏன் முன்னாடியே இதை சொல்லலை, சாண்ட்ரா எவ்வளோ பெரிய துரோகி, சாண்ட்ராவையும் நீங்கள் வந்து கேட்கணும், சாண்ட்ராவையும் சேர்த்து வெளில அனுப்புங்க. ஏன்டா டேய், இன்னைக்கு காலையில் தானே அவன் சொல்லியிருக்கான், இன்னைக்கு காலையில் தான் சொல்லியிருக்கான். சாண்ட்ரா அப்போயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பண்ணது தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, அந்த பொண்ணை அவ்வளோ வேலை வாங்கியிருக்க கூடாது. உடனே அவன் வந்து அப்படிலாம் இல்லை, நான் இவ்வளோ வேலை செஞ்சேன், அவ்வளோ வேலை செஞ்சேன், நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம், செய்யட்டுமே அப்படின்னு அவன் வந்து மழுப்பு தான் செஞ்சான். சாண்ட்ரா எங்கேயுமே எஃப்ஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலை, பார்வதிக்கு ஆதரவாக தான் அங்கே பேசியிருக்காங்க. வன்மத்தில் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா? இதெல்லாமே நடக்குது. அப்புறமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே முதலே வந்து சேதுபதி அவர்கள் வந்து சும்மா ஒரு கிளாப்ஸ் கொடுத்துட்டு அந்த கேப்டன்சிக்கு தான் போகிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் தலைவரை பார்க்கல, கேப்டனாக எந்த இடத்துலையும் அவர் நடந்துக்கவே இல்லை, அவர் வந்து தட்டி கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் கூட எஃப்ஜே எங்கேயுமே வந்து கலந்துக்கல. வியானா கிட்ட கேட்டால் அப்படியே முட்டு, என்ன மாதிரியான முட்டு. ஆக்சுவலாக தலை வந்து இது வந்து 24 hours டாஸ்க்குன்றதுனால ஒரு தலை வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுற அளவுக்கு அங்கே எந்த விதமான ஸ்பேஸும் வரலை. அங்கேயே முட்டுக்கட்டை போட்டாப்புல சேதுபதி வந்து அதை வந்து வளர்க்கவே இல்லை, அங்கேயே முடிச்சிட்டாப்புல. நீங்கள் வந்து வியானாவாக பேசலை, நீங்கள் எஃப்ஜேவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, இது வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தருடைய உடையை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான நிகழ்ச்சியில், ஒரு தமிழில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உடை நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அரோரா போட்டிருந்த அந்த ட்ரெஸ் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, என்னால் பார்க்க முடியல. அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, டிவியில் பார்க்குற எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி பல பேருக்கு இருந்திருக்கும். குழந்தைகள்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கிளாமராக போட்டு வீக்கெண்டில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றும் இன்ஸ்டாகிராம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதன் மூலமாக வயிறு வளர்க்குறதுக்கு. இது டிவி ரியாலிட்டி ஷோ, கோடிக்கணக்கான மக்கள் லைவில் பார்த்துட்ருக்காங்க. உடை நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று. அடுத்து வந்து இதுதான் தலைக்கு வந்து போகும்போது ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ வந்து விக்கல்ஸ் ஒன்று சொன்னாப்புல, அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு தலையாகவும் அவர் 100% கொடுக்கல, ஒரு அசிஸ்டன்ட் வார்டனாகவும் அவர் வந்து 100% கொடுக்கல, அவர் வேறு ஏதோ ஜோனில் இருந்தார். இந்த வாரம் முழுக்க இவங்க 2 பேரையும் எல்லாருமே போட்டு செஞ்சாங்க. அதாவது நீங்கள் கேரக்டரில் இருக்கிறீங்க, கேரக்டரில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட உட்காந்து பேசுகிறது தப்புன்னு பல பேர் சொன்னாங்க, கேட்கல. அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தெனாவிட்டு, நம்ம வந்து எப்படியும் அடுத்த தலை போட்டிக்கு போயிடுவோம், நம்ம தான் ஜெயிப்போம், வாரம் அப்படியே போய் தலையாக ஜெயிச்சுட்டு நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, யார் வம்பு தம்புக்கும் போக தேவையில்ல, வியானா இருக்கிறா, அப்பப்போ வந்து நமக்கு காஜி வரும்போது தொட்டுக்கலாம், என்ன வேணாலும் அவளை பண்ணிக்கலாம், அவன் வந்து ஒன்றுமே கேட்க மாட்டா, அவளுக்கும் அப்பப்போ அப்படி ஃபீலிங்ஸ் வருது போல். ஏன்னா அவன் தொடும்போது மட்டும் எனக்கு அது என்ன லவ்னா லவ்னு சொல்லிடுங்க, கன்ஃபர்ஸ் பண்ணுறேங்க, எஸ் லவ்னு சொல்லிடுங்க. இதையும் சொல்ல மாட்டேற, வீட்டில் என்ன செருப்பால் அடிப்பாங்கன்ற, அப்போ என்ன மக்கள் என்ன பார்ப்பாங்க? அந்த கேள்வி தான் நமக்குள்ளே ஓடுது. ஓகேவா?
இப்படி வந்து லிட்ரலாக எங்கெங்கெல்லாம் வந்து கேட்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கேட்டார். அந்த லெட்டர் மேட்டரில் பெருசாக அவர் வந்து ஒன்றும் பேசலை. லிட்ரலாக வந்து மொட்டை கடிதாசிக்கான சுவாரஸ்யம், எனக்கு இந்த டாஸ்க்கை வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொன்னார். வியானாவுக்கு சப்போர்ட்டாக ஒரு விஷயம் பேசினார். அதில் எனக்கு லைட்டாக ஒரு முரண்பாடு இருக்குது. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்வதியினுடைய அந்த சமையல் கட்டில் நடந்த அந்த ஒரு விஷயம், அதை வந்து வச்சு கேட்குறாரு. இவன் வந்து ஒரு தெனாவுட்டான ஒரு லுக்கு, ஒரு பார்வை, பேசுறது கூட ஓகேண்ணா, எப்படியே நீங்கள் பேசாதீங்க உட்காருங்கன்னா ஓகேண்ணா, எல்லாத்துக்குமே கூட வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விஜய் சேதுபதி வந்து அங்கே ட்ரிகர் ஆகிறார். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கோ, அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னெல்லாம் கேட்டால் அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்டிடியூடை என்கிட்ட காட்டணும்னு நினச்சி நீங்கள் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் ஆட்டிடியூடை காட்டணும்னு நினச்சேன்னா நீங்கள் யாருமே அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்காக சேதுபதி சொல்லியிருந்தா அவனுக்கு சப்த நாடிகளும் அடங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஃப்ஜேவுக்கு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப பெரிய பருப்பு மாதிரி அவன் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். லிட்ரலாக வாம்தி பிஹேவியர் தான். சாண்ட்ரா கிட்ட சொன்ன விஷயத்த வந்து கேட்குறாரு. அவர் வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சாரான்னு தெரில. இவன் ஓவராக ஆடவும் சாண்ட்ரா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, சாண்ட்ரா என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொன்னாருன்னொடனே எல்லாருமே ஷாக்கு. ஏன்னா அங்கே எல்லாருமே எஃப்ஜேவுக்கு உண்மையாலுமே அடிபட்டிருக்கு, அவனால் முடியலை, அதனால தான் பார்வதி வந்து வேலை செய்கிறாங்கன்னு தான் நினச்சாங்க. ஆனால் இவன் பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போட்டு வாண்டடாக, எனக்கு தெரிஞ்சு இது கனிக்கு தெரிஞ்சிருக்கலாம், கனி கூட அப்பட்டமாக நடிக்கலாம், நமக்கு தெரியாது, அப்போ அந்த பொண்ணை வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு அடிப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த பாவலா பண்ணிட்டு எவ்வளோ கூலாக சொல்கிறான் பாருங்க அவன் சாண்ட்ரா கிட்ட. எனக்கு பெருசாக அடிலாம் கிடையாது, நான் வேலை செய்ய சொல்லணும் தான். அதாவது தவளை தன் வாயால் கெடு, எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தடயத்தை விட்டுருவான் இல்லையா, அந்த மாதிரி கேஸ் தான் இது. ஒன்று பண்ணால் அதை ஒழுங்காக பண்ணணும், அதை வாயை திறந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பெருமை, ஒரு கெத்து, நம்ம வந்து பார்வதியை வேலை வாங்கிட்டோம் ஒரு கெத்துக்காக அவர் மறைச்சாப்பில். ஸோ அது வந்து தெரிஞ்சு போச்சு, அசிங்கப்பட்டான். லிட்ரலாக எஃப்ஜேவுடைய கேமே முடிஞ்சிச்சு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் அவ்வளவு நடந்தும் மறுபடியும் வியானா போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காருது பாருங்க. என்னை கேட்டால் வியானாவுடைய பெற்றோர்கள் வந்து இது வந்து எப்படி வந்து ஓகே கடுமையான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். அந்த நிலைமைக்கு வியானா உங்கள் பொண்ணு வந்து உங்களை தள்ளிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கலாய்க்கிறாரு, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் பயங்கரமான கிளாப்ஸ். எதுக்கு? அவங்கள கலாய்க்கிறதுக்கு. நீங்கள் 2 பேரும் செய்கிறது தப்புன்றதுனால தான் ஆடியன்ஸ் அப்படி கிளாப் பண்ணுறாங்க. அப்பையும் நீ திருந்தாமல் போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஓவராக பேசாத, ஆட்டிடியூடாக பேசாதன்னு சொல்கிறேன்னா நீ எல்லாம் என்னம்மா ஜென்மம், என்ன ஜென்மம்? இதுங்க திருந்தாதுங்க. இதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் ஒரு ஆளை உள்ளே இறக்குறாங்க விஜய் டிவி. இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. இதுக்கப்புறம் வந்து வியானாவுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணாப்புல. என்னென்னா இந்த டாஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட்டியாக இருக்கணுமா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு நாட்டியஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, ஒஸ்ட்டு குட் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் ஒஸ்ட்டு நாட்டி ஸ்டூடெண்ட்னா அது வந்து வியானா தான், பெஸ்ட்டு சைலண்ட் ஸ்டூடெண்ட்னா அது வந்து ரம்யா, ஒஸ்ட்டு சைலண்ட் ஸ்டூடெண்ட்னா குட் ஸ்டூடெண்ட்னா அது வந்து ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னோடனே அந்த இடத்துல இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதுதானே டாஸ்க்கு, நீங்கள் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் ரம்யாவை எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வியானாவை தானே சொல்லியிருக்கணும் அப்படின்றாரு. நாட்டியஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணுன்றது தான் ஒரு டாஸ்க்காக எனக்கு அது புரியவே இல்லை. அது எதுக்காக அவங்க வந்து எல்லாரும் அப்போனா இன்னும் ஒஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்கள் டீச்சர்ஸ் கையை காலை கட்டி போட்டு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நாட்டியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே டீச்சர்ஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு குழப்பம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நாளைக்கு சம்பவத்தில் ஒரு வேறு லெவல் ஒரு மேட்ரை வந்து இறக்குறாங்களாம். ஆதிரி அவர்களுடைய ரீஎன்ட்ரி இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆதிரியோடைய ரீஎன்ட்ரி எனக்கு கேட்டால் பிரவீன்ராஜ் வந்திருக்கலாம். பட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சீசனில் இதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே, வியானா, ஆதிரி இந்த லவ் கண்டென்ட் தான். இதை வச்சு தான் அவங்க அடுத்து ஓட்ட போகிறாங்க. எப்படி வந்து தர்ஷிகாவை ரீஎன்ட்ரியில் கொண்டு வந்தாங்களோ வைல்ட் கார்டாக வராங்க ஆதிரி. இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஆதிரி கேம் ஆட போகிறாங்க. ஸோ எஃப்ஜேவுடைய சாப்டர் மொத்தமாக முடிய போதா, இல்லை ஆதிரி போயிட்டு எஃப்ஜே கூட சேர போகிறாங்களா அப்படிங்கிறது தான் கதையில் ட்விஸ்ட்டு.
ஆதிரை வந்த பிறகு வியானா என்னென்ன பண்ண போகிறாங்க, எஃப்ஜேவை என்னென்ன ஆதிரை வந்து என்ன மாதிரியான சண்டைகள் வருவதற்காக ஆதிரை உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃப்ஜே வெர்சஸ் ஆதிரையை வந்து தப்பாக எஃப்ஜே பேசியிருந்தான், அது வந்து ஒரு இடத்துல. அண்ட் கமருதீன் வந்து ஆதிரையை வந்து ஒரு இடத்துல தப்பாக பேசியிருப்பாப்புல, அந்த ஒரு ஃபைட் இருக்குது. அண்ட் வியானா வெர்சஸ் ஆதிரை சம்பவம் இருக்குது, வேற லெவல் சம்பவம் ஆதிரை வந்த பிறகு இருக்குது. எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வந்தானா வெளில போயிடுவான். ஸோ கரெக்டான ஒரு முடிவு வந்து இப்போ சேனல் எடுத்திருக்காங்க. ஆனாலும் நோ எவிக்ஷன் அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியலை. நீங்கள் கனியை எவிக்ட் பண்ணிட்டு கூட ஆதிரியை உள்ளே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா இருக்க கனிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிட்டே இருக்குது, அது அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை. இன்றைக்கி இவ்வளோ தான் வந்து எபிசோடில் ஆக்சுவலாக நடந்திருக்கு. இந்த அணில்லாம் நடுவில் வந்துச்சுங்க, அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. அப்பப்போ இந்த அணில் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிடுது, ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இன்றைக்கி லிட்டரலாக விஜேஎஸ் வந்து ஒரு ஃபயர் மோடில் தான் இருந்தார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லவ் மேட்ரு வந்து கேட்கணும். அவர் வந்து அதை பற்றி அப்புறம் பேசுவோன்னு சொல்லியிருக்காரு. சண்டே ஹேப்பனிங்ஸில் பேசுகிறாரா என்னன்னு நமக்கு தெரியலை, பேசுகிறா நல்லாயிருக்கும். அண்ட் ஆதிரி என்ன சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் செய்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு, சுத்தமாக வியூஸ் போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவியாக ஒன்று தான் செய்யணும். நான் வந்து எனக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்கலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுக்கு சப்போஸ் நான் பேசுகிறது பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் டிஸ்லைக்காதும் போடுங்க, ஏதாச்சும் ஒன்று போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இனிமேல் ஒவ்வொரு வீடியோவில் நான் இதை வந்து ரிமைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஸோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.